Hello friends, Chettinad style chicken gravy பண்ணலாமா? எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை press பண்ணிடுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 1 கப் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 6 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அது கூட 10 முந்திரி, 1 கப் துருவின தேங்காய், அதையும் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. மாத்தி தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கங்க. கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 2 பிரியாணி இலை, 4 பொடியா நறுக்கிய வெங்காயம், அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து கலந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்ல வாசனை, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துங்க. இந்த மசாலாவை சேர்த்து நல்லா அது கூட கலந்து விட்டுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்கிறதால நல்ல ஒரு டேஸ்ட் நம்ம குழம்புக்கு கிடைக்கும். அதோட பொடியாக நறுக்கிய 3 தக்காளி, அதையும் சேர்த்து அந்த மசாலா கூட கலந்து நல்லா வதக்கிக்குங்க. வதங்கின பிறகு அதில் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே அதில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கன் பீஸ் அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. எலும்போட சேர்த்து கறியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கிரேவி அந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் வந்து டேஸ்டியாக இருக்குது. அதை தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் இதில் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சேனலில் கீ ரைஸ் தேங்காய் பால் சாதம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்துக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.